வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எந்த இடத்துல பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டில் அதில் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து ஒரே ஐபியில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரே ஐபியில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து விர்ச்சுவல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் விர்ச்சுவல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு அப்ளிகேஷனை நோக்கி நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது அந்த ஹோஸ்டில் இருக்கிற அப்ளிகேஷனோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ஹோஸ்டோட வேல்யூவை நான் அந்த இடத்துல போட்டேன்னா ஆக்சுவலாக அது சர்வர் சைடில் அதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கூடாது. பிகாஸ் எல்லாமே ஒரே சர்வருக்கு தான் போக போகுது. நான் சென்ட் பண்ண ரெக்வஸ்ட் எல்லாமே ஒரே சர்வருக்கு தான் போகுது. ஓகே, ஸோ ஒரே சர்வருக்கு போகும்போது நான் என்ன ஹோஸ்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக முன்னாடி என்ன செட் பண்ணி இருக்கோ அந்த ஹோஸ்ட்டுக்கு தான் போகும். ஸோ அட்டாக்கர் இல்லைனா ஒரு யூசர் அந்த ஹோஸ்ட்ன்ற ஒரு பேராமீட்டரில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது அந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு வந்து அந்த ஹோஸ்ட்டை வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்கக்கூடாது. அந்த ரெக்வஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ண வைக்கக்கூடாது. ஓகே, எப்பவுமே வந்து ஒரு ஹோஸ்ட் ஹெட்டரில் வந்து தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனோ இல்லைனா ஒரு வெப்சைட்டோ வந்துட்டு அந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் ஆக்சுவலாக வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அட்டாக்கர் வந்து அந்த ஹோஸ்டே சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஹோஸ்ட்டை விட்டுட்டு வேற ஒரு ஹோஸ்ட்டுக்கு சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் மூலிமா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட், ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அட்டாக், அப்புறம் கேட்ச் பாய்சனிங் பண்ணலாம். அண்ட் மற்ற ஹோஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஹோஸ்ட்டை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்ட்குள்ளே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஐபிக்குள்ளே விர்ச்சுவல் ஹோஸ்ட் மல்டிபிள் ஹோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். லைக் ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே உங்களால் நிறைய மிஷின்ஸ் உள்ளே நிறைய போட்டு ரன் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த விர்ச்சுவல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து அதிகமாக எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலாம் இந்த பர்டிகுலர் அட்டாக் வந்து அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் அட்டாக் மூலிமா எக்ஸசைஸ் கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see it in practical. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு டெஸ்ட் பிஹெச்பி வெப்சைட்டுக்கே போகலாம். ஓகே, அண்ட் I'll also open my burp suite. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் burp. ஓகே, ஸோ க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய burp வந்து ஆனில் இருக்குது. ஸோ ஓகே, இது வேண்டாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த பர்டிகுலர் சைட்டோட ரெக்வஸ்ட்டை வந்து நான் இன்டர்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, ஸோ என்னோட பப் சூட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டர்செப்ட் ஆன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ரீலோட் பண்ணால் எனக்கு திருப்பி இன்டர்செப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட் மீ கோ ஹியர். ஓகே, சம் வெப் சாக்கெட். ஸோ இது வேண்டாம், இதுவும் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த ஒன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக நம்மளோட இதில் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் சம் கப்புள் ஆஃப் ரெக்வஸ்ட் ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ லெட் மீ ஓப்பன் சம் கப்புள் ஆஃப் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ கேட்டகரிஸ், ஆர்டிஸ்ட், டிஸ்க்ளைமர். ஓகே, எனக்கு ரெக்வஸ்ட் வருதா? ஓகே, கெஸ்ட் புக். ஓகே, ப்ரொஃபைல், கெஸ்ட் புக், ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு ஓரளவுக்கு ரெக்வஸ்ட் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸிங் அ ஸ்டேட்டஸ் கோட். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஆக்சுவலாக 200 and 300 சீரீஸில் இருக்கோ அந்த இடத்துலலாம் உங்களால் வந்து ஒரு
ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 200 கோட் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் திஸ் ஒன் index.php or artist.php, okay, because our status code 200. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நான் அப்படியே ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரிப்பீட்டருக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ we are getting something. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆஸ் அ டெஸ்டர் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டெஸ்டராக இல்லை ஒரு அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, லைக் www.bing.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ சென்ட், ஸோ லெட் சி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னை வந்து எந்த இதுக்கும் ரீடைரக்ட் பண்ணல. ஓகே, அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டெஸ்ட் PHPக்கு தான் ஆக்சுவலாக போயிட்டு ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ரீடைரக்ஷனும் நடக்கல. ஒருவேளை அப்படி ரீடைரக்ட் நடந்துச்சுன்னா அதுதான் வந்து ஹோஸ்ட் ஹெடர் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்டிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸில் வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் மீ அன்டூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட பழைய இது வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த டெக்னிக் ஒர்க் ஆகலைன்னு உடனே நம்ம வந்து இன்னொரு ஹெட்டர் வந்து நம்ம இந்த ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஹெட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது வந்து ஆக்சுவலாக என்ன ஹெட்டர்னா forwarded host. ஓகே, ஸோ கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம www.bing.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ என்னென்னா ஆக்சுவல் ஹோஸ்ட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் அண்ட் forwarded ஹோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க bing.com. ஸோ இதை நான் சென்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. ஓகே, ஸோ அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த bing.com வந்து அப்படியே நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹோஸ்ட் இருக்கிற இடத்துல நான் வந்து bing.comனு இந்த வாட்டி போடுறேன் .com அண்ட் forward ஹோஸ்ட்டில் வந்து அதை testphpயோட .com அந்த ஹோஸ்ட்டை நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். லெட் சி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரல. ஓகே, விச் மீன்ஸ் லைக் நம்ம கொடுத்துருக்க ஹோஸ்ட்டுக்கு வந்து அது ரீடைரக்ட் பண்ணல. ஒருவேளை நீங்கள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து சர்ச் இருக்குது, அதில் bing.com அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு 0 மேட்சஸ் தான் வந்திருக்கு. விச் மீன்ஸ் இதில் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் எதுவுமே வரல. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இது எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இது ஆக்சுவலாக நார்மலாக ஒரு ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். பட் ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். அது வந்து நான் எப்படி பர்சனலாக எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் மீ கோ டு பப்சூட். ஓகே, பப்சூட்டில் தான் இருக்கேன். ஸோ நான் டார்கெட் போகிறேன். ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்டஸ் கோட் 200 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 200 இந்த இமேஜஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக எந்த ஸ்டேட்டஸ் கோட்லலாம் வந்துட்டு எந்த URLலாம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கும். /image/ அப்படின்னு போட்டுச்சுன்னா அது ஆக்சுவலாக ஃபோல்டர். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபைல் லைக் பார்த்தீங்கன்னா // அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ளே add.swfன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளாஷ்ன்றது வந்து ஒரு ஃபோல்டர். அதே போல் இங்கே இமேஜஸ்ன்னு இருக்குது, அதுவும் ஒரு ஃபோல்டர் தான். ஸோ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் சென்ட் டு ரிப்பீட்டருக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட் பண்ணி பார்க்கலாம் ரெக்வஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் ஆக்சுவலி த ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணி பார்ப்பேன்னா இந்த இடத்துல இது ஆக்சுவல் ஒரு ஃபோல்டர் கரெக்டாக, இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டரி. நான் இந்த டைரக்டரியை வந்து ஒரு டைரக்டரி மாதிரி சென்ட் பண்ணாமல் ஒரு ஃபைல் மாதிரி சென்ட் பண்ணேன். லைக் இன்கம்ப்ளீட்டாக லைக் /images/ அப்படின்னு போட்டால் தான் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபோல்டர். நான் இந்த இடத்துல இமேஜஸ்க்கு பக்கத்தில் / எடுத்துடுறேன். ஓகே, அப்போ நான் சென்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபைல் மாதிரி பேக்எண்டில் போகும். ஸோ நான் இதை நான் சென்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு என்ன வருதுன்னா லொக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக அது கரெக்ட் பண்ணி ரீடைரக்ட் பண்ணுது. ஓகே, நான் /images போட்டுட்டு / எடுத்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் ரீடைரக்ட் ஆகிட்டு இமேஜஸ்ன்ற ஒரு கரெக்டான ஒரு ஃபோல்டருக்கு போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னால் வந்து ஒரு ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ண முடியுதா இல்லைன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் அந்த இமேஜஸை நான் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து www.bing.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் சென்ட் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு லொக்கேஷன் எங்கே ரீடைரக்ட் ஆகுது, இட்ஸ் கோயிங் டு
bing.com. ஓகே, ஸோ இதை வேணா நான் வந்து ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர்னு போட்டு பார்க்கலாம். பிகாஸ் ப்ரௌசரில் வந்து bing.com ஓப்பன் ஆச்சுன்னா அது ஆக்சுவலாக ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பேஸ்ட், என்டர். ஓகே, லெட்ஸ் வெயிட். ஓகே, பாருங்கள் ஆக்சுவலாக எனக்கு எந்த சைட்டு லோட் ஆகிருக்கு, இட்ஸ் bing.com. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் there is host header injection. ஓகே, இப்போ நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 200ன்ற ஒரு பேஜில் தான் எடுத்தோம். லைக் ஸ்டேட்டஸ் கோட் இங்கே பார்த்தீங்கன்னா 200. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை ஆன் 3 ஆல்சோ, 300லையும். ஓகே, ஸோ இதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ சென்ட் டு ரிப்பீட்டர். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ எனக்கு ஃபைல் வேண்டாம், நம்மளுக்கு ஃபோல்டர் தான் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து இந்த ஃப்ளாஷ்க்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்லாஷ் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்ன்றது வந்து ஒரு ஃபைல் மாதிரி, ஒரு எக்ஸ்டென்ஷன் உள்ள ஒரு ஃபைல் மாதிரி, சம் கைண்ட் ஆஃப் ஃபைல் மாதிரி அது மாறிடுச்சு. ஓகே, இதை நான் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா இந்த டெஸ்ட் PHP கரெக்ட் பண்ணிக்குது. ஓகே, விச் மீன்ஸ் ஃப்ளாஷ் ஸ்லாஷ் அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக அது ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஓகே, ஸோ அப்போது ஆஸ் அ டெஸ்டர் ஒரு அன் அட்டாக்கர் நான் என்ன பண்ணலன்னா இதை வந்து அப்படியே www.google.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சென்ட் கொடுத்து பார்க்குறேன். சி, இட் இஸ் ரீடைரக்டிங் மீ டு google.com. ஸோ இதையும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ ஹியர் அண்ட் பேஸ்ட், என்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன வந்து google.comக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கால்ட் ஆஸ் தி ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷனை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் அதிகமாக டெஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல், அப்படி தான் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் மூலிமா அதை நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ரிக்கை தான் நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் கைஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் போடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.